أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. அல்ஹம்துலில்லா, இறைவனுடைய மாபெரும் கிருபையால் இந்த ரமலானுடைய மாதம் துவங்கி இன்றைக்கி நம்ம ரமலானுடைய 20வது நோம்பில் இருக்கோம். அதாவது கடைசி 10 நோன்பை எதிர்நோக்கியவர்களாக நம்ம காத்துட்ருக்கோம். இந்த கடைசி 10ல் ஏதோ ஒரு நாளில் தான் அல்லாஹ் சிறப்பித்து சொல்லக்கூடிய அந்த லைலத்துல் கத்ர் அப்படிங்கிறது இடம்பெற்றிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அது எந்த நாள் அப்படின்னு எங்கேயுமே தெளிவாக குறிப்பிடலை. அவங்க அது எந்த நாள் அப்படிங்கிறத மனிதர்களுக்கு அறிவிக்கிறதுக்காக வரும் பொழுது 2 மனிதர்களுக்கு இடையே ஏற்பட்ட வாக்குவாதத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை மறந்து போயிடுறாங்க. அப்போது ரசூலுல்லாஹ் அப்போ என்ன சொல்கிறாங்க நம்மக்கிட்ட, நீங்கள் கடைசி 10உடைய ஒற்றைப்படை இரவுகளில் லைலத்துல் கத்ரை நீங்கள் தேடிக்கோங்க அப்படின்னு சொல்லி. இன்னும் நபிமொழிகளில் எப்படி இருக்குன்னா, நீங்கள் கடைசி 10ல் லைலத்துல் கத்ர் இரவை தேடுங்க அப்படின்னு இருக்குது. அப்போ நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த மாதம் முழுக்க நோன்பு வச்சு காத்துட்ருக்கிறது எது அப்படின்னா, ஒவ்வொரு ஆண்டும் நம்ம எதிர்பார்த்து காத்திருக்கிறது எது அப்படின்னா, இந்த லைலத்துல் கத்ர் இரவை அடையணும் அப்படிங்கிறது தான். அல்லாஹ் இந்த இரவை அடையக்கூடிய வாய்ப்பை உங்களுக்கும் எனக்கும் தரணும் இன்ஷா அல்லாஹ். இந்த நாளை அல்லாஹ் ரொம்ப சிறப்பித்து சொல்கிறான். இந்த நாளுக்குன்னு தனி ஒரு அத்தியாயத்தை அல்லாஹ் அருளியிருக்கான். அந்த அத்தியாயத்தில் இந்த நாளுடைய சிறப்புகளாக அல்லாஹ் ஒவ்வொரு விஷயமா சொல்லி காட்டுறான். தன்னுடைய திருமறை குர்ஆனுடைய 97வது அத்தியாயத்தில் இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர் வமா அதுராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபிஷ் ஷஹர் தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா பீதினி ரப்பிஹிம் மின் குல்லி அம்ர் சலாமுன் ஹிய ஹத்தா மத்துலைல் ஃபஜ்ர். இப்போ அல்லாஹ் இந்த வசனத்தில் நம்மக்கிட்ட கேட்குறது என்ன அப்படின்னா, நிச்சயமாக நாம் இந்த குர்ஆனை லைலத்துல் கத்ர் இரவில் தான் இறக்கினோம். லைலத்துல் கத்ர் இரவுனா உங்களுக்கு என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டுட்டு அதனுடைய சிறப்பு அல்லாஹ் சொல்லும்போது சொல்கிறான், அது 1000 மாதங்களை விட சிறந்தது. 1000 மாதம் அப்படின்னா எத்தனை வருடம்னு பாருங்கள், 83 வருடம். அப்போ இந்த ஒரு இரவை ஒரு மனிதன் அடைஞ்சிட்டா, இந்த ஒரு இரவில் அவன் செய்யக்கூடிய ஒரு இபாதத் கிட்டத்தட்ட 83 ஆண்டுகள் அவன் செஞ்ச வணக்க வழிபாடுகளுக்கு சமமாகிறது. ஒரு 50-60 வருடம் வாழ்க்கை வாழக்கூடிய நம்ம எவ்வளோ நாள் அதில் இபாதத் செஞ்சுருப்போம் அப்படிங்கிற நாட்களை கணக்கிட்டா ஒரு 2 வருஷம் வருமா, இல்லை ஒரு 3 வருஷம் வருமா, இல்லை ஒரு 5 வருஷம் வருமா? இப்போ இவ்வளோ ஆண்டு நம்ம இருந்து செய்கிற இபாதத்துகளை கணக்கிட்டு பார்த்தாலே இவ்வளோ சொற்பமான வருடங்கள் தான் நமக்கு தேரும். ஆனால் யார் இந்த லைலத்துல் கத்ரை அடைகிறாங்களோ, 1000 மாதங்களை விட சிறப்பான இந்த இரவை அடைகிறாங்களோ, அந்த மனிதர் அந்த இரவில் ஒரு இபாதத் செய்கிறாரு அப்படின்னா அது 83 வருடம் அவர் செய்த இபாதத்துகளுக்கு ஒப்பான இருக்குது அப்படின்னு அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்கிறான். இன்னும் இந்த இரவுடைய சிறப்பாக அல்லாஹ் சொல்லும் போது சொல்கிறான், இந்த இரவில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் மற்ற மலக்குமார்களும் பூமியில் இறங்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. இந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க யார்? அல்லாஹுடைய தூது செய்தியை ஒவ்வொரு தூதருக்கும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் கொண்டு வந்து சேர்த்தவங்க. அப்போ ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னாடி இவங்களுக்கு என்ன பணி இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, லைலத்துல் கத்ர் இரவில் இந்த பூமியில் அவங்க இறங்குவாங்க அப்படின்னு அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுறான். இப்போது எல்லா தூதர்களோடையும் உரையாடி அல்லாஹுடைய கட்டளையை பூமிக்கு கொண்டு வந்த அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தன்னுடைய சக வானவர்களோட லைலத்துல் கத்ர் இரவு அன்னைக்கு பூமியில் இறங்குறாங்க. பூமியில் இறங்கி என்ன பண்ணுறாங்க? அந்த இரவு விடிகிற வரைக்கும் அங்கே இருக்கிற ஒவ்வொரு மனிதருக்கும் இறைவனுடைய அமைதியை கொண்டு வந்து சேர்க்குறாங்க, அருளை கொண்டு வந்து சேர்க்குறாங்க. இந்த இரவில் வேறு என்ன நடக்கும் அப்படின்னா, அல்லாஹ் சூரா துக்கானில் சொல்லும் போது சொல்கிறான், இந்த இரவில் தான் ஒவ்வொரு விஷயமும் தீர்மானிக்கப்படுது. ஒரு மனிதனுக்கான அந்த வருடத்திற்கான விதி இந்த இரவில் தான் தீர்மானிக்கப்படுது. இப்போ யோசிச்சு பாருங்களேன், 1000 மாதத்தை விட சிறந்த ஒரு இரவு, நமக்கான விதியை தீர்மானித்து எழுதப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு இரவில் நம்ம தூங்கிட்டு இருந்து இல்லை வேறு அநாகரிகமான விஷயத்துலையோ இல்லை வேறு தேவையில்லாத விஷயத்துலையோ நம்மளுடைய நேரத்தை செலவழிக்கிறது சிறந்ததா, இல்லை அல்லாஹ்வை நினைவு கூறுற வகையில் அல்லாஹுடைய வசனங்களை ஓதிட்டுருக்க வகையில் இறைவனிடம் கையேந்திய வகையில் இந்த இரவை
கழிக்கிறது சிறந்ததா அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்கணும். நம்ம இந்த இரவுகளில், இந்த கடைசி 10 இரவுகளில் என்ன திக்ர் ஓதலாம் அப்படிங்கிறத தான் இன்றைய வகுப்பில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சுவனத்தில் இளைப்பாறுவோம் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு திக்ருகளை கற்றுக்கிட்டு வரோம். அந்த வகையில் ரமலானுடைய கடைசி 10 நாட்களில் எந்த ஒரு விஷயத்தை கொண்டு நான் என்னுடைய இறைவனை அதிகமாக நினைவு கூர்றது அப்படின்னு பார்த்தோன்னா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட கேட்குறாங்க, யா ரசூலுல்லாஹ், நான் லைலத்துல் கத்ர் இரவை அடைந்தா நான் என்ன பிரார்த்திக்க, அந்த இரவில் நான் என்ன செய்ய அப்படின்னு கேட்கும்போது அல்லாஹ் அவங்களுக்கு ஒரு பிரார்த்தனையை கற்றுக் கொடுக்குறான். இப்போ நம்மளும் அந்த இரவை முன்னோக்கியவங்களாக இருக்கோம். அந்த இரவில் என்னுடைய இறைவனை நினைவு கூறணும்னு நினைக்கிறோம். அது எந்த இரவுன்னு தெரியாத போது கடைசி 10 நாட்கள்லையுமே நம்ம இந்த வார்த்தைகளை கொண்டு நம்மளுடைய ரப்பை அதிகம் நினைவு கூறக்கூடியவங்களாக இருக்கணும். அது என்ன வார்த்தைகள் அப்படின்னா, அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. யா அல்லாஹ், நீயே மன்னிப்பவன், மன்னிப்பை விரும்புகின்றவன், எனவே என்னை மன்னிப்பாயாக அப்படின்னு இறைவன்கிட்ட அதிகம் மன்னிப்பு கேட்கக்கூடியவங்களாக இருக்கணும். இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி ரமலானுடைய மாதத்துக்கு நிறைய பெயர்கள் இருக்குது. நற்செயல்களுடைய மாதம், நன்மைகளின் மாதம்னு. அதில் இன்னும் ஒரு முக்கியமான அடைமொழி என்னென்னா, ரமலான் பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய மாதம். அப்போது அல்லாஹ் கிட்ட இந்த கடைசி 10ல் நம்ம எதை அதிகம் கேட்கணும், எந்த வார்த்தைகளால் இறைவனை அதிகம் நினைவு கூறணும் அப்படின்னா, மன்னிப்புக்குரிய வார்த்தைகளை கொண்டு தான் நம்மளுடைய ரப்ப அதிகம் நினைவு கூறணும். அல்லாவை மன்னிக்க சொல்லி கேட்கும்போது ரசூலுல்லாஹ் எவ்வளோ அழகான வார்த்தைகளை கற்றுக் கொடுக்குறாங்க. அல்லாஹ் என்னை மன்னிச்சிரு, ஏன்னா நீ தான் மன்னிப்பு விரும்புகிறவன். நீ மன்னிக்கிறது ஏதோ பரவாயில்லன்னு நீ மன்னிக்கலை, நீ அதை விரும்பி மன்னிக்கிற, மன்னிப்பு கேட்குற அடியானை நீ நேசிக்கிற, அதனால் நீ என்னுடைய பாவங்களை மன்னிச்சிரு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்து இதை அதிகம் ஓத சொல்கிறாங்க. அப்போது நம்மளும் இந்த வார்த்தையை இந்த கடைசி 10 நாட்களில் அதிகம் ஓதி இறைவனுடைய மன்னிப்பை பெறக்கூடியவங்களாக இருக்கும். யார் ரமலானுடைய மாதத்தை அடைந்தும் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லையோ அவர் நாசமாகட்டும்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆமீன் சொல்கிறாங்க. இப்போ இப்படிப்பட்ட நஷ்டவாளிகளாக நம்ம ஆயிராமல் அல்லாஹ் கிட்ட அதிகம் மன்னிப்பு கேட்டு அந்த மன்னிப்பை பெற்றுக்கொண்டு நாளை மறுமையில் இறைவனுக்கு நெருக்கமானவர்களாக மாறுவதற்கு முயற்சி செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.